மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரை கொண்டு சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 12 டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. நீர்ப்பாசன விதியின்படி ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை 230 நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். குறுவை, சம்பா மற்றும் தாளடி பயிர்களுக்கு 330 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும். பாசன பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்து பாசனம் தேவை குறையும். அணையின் நீர் இருப்பு மற்றும் வரத்தை கருத்தில் கொண்டு டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். நடப்பாண்டில் ஜூலை 30ஆம் தேதி முதல் முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை மேட்டூர் அணை எட்டியது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை 120 அடியை எட்டியது. அதன் பிறகு தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ள நிலையில் இன்று நடப்பாண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை 120 அடியை எட்டியுள்ளது. அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் அணையில் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் தயானந்தகுமார், கண்காணிப்பு பொறியாளர் ஆகியோர் மேட்டூர் அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். 16 கண் மதகு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது 2000 கனஅடி தாண்டி வந்து கொண்டிருப்பதால் 2875 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த மேலும் வரும் நேரங்களில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் பட்சத்தில் அணைக்கு வரும் நீரை முழுமையாக வெளியேற்றவும் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து சுரங்கம் மின் நிலையம் வழியாக காவிரியில் வினாடிக்கு 500 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு 300 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 93.42 டிஎம்சியாக உள்ளது. நடப்பாண்டில் மேட்டூர் அணை 3வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. மேலும் தற்பொழுது அணைக்கு வரும் நீரானது அதிகரித்து வருவதால் எந்த நேரத்திலும் அணையிலிருந்து நீரை வெளியேற்றலாம் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். இந்த தண்ணீரை முழுமையாக வெளியேற்றப்படலாமா அல்லது 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படலாமா என்ற ஆலோசனையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.